சாமி இருக்கு இருக்கு. எங்க எங்க இருக்கு? என்ன இருக்குல்ல? ஆஹா, மூத்த மகன் விநாயக பெருமான். பெருமான் பெருமான் அந்த பெருமானை பிள்ளையாக தந்தீர்கள். தாயமாரி அழகு, தாயமாரி அன்பு, அன்பு தாயமாரி பாசம், தாயமாரி குணம். என்னைக்கு பொண்டாட்டி கிடைக்க? அது எப்படி கிடைக்கும்? ஆதிவரா சக்தி கேட்கிறார் சுவாமி. நீங்க தந்த மகன் மூத்த மகன் ஆதிமல பெருமான். பெருமான் பெருமான் சந்திர போய் அமர்ந்திருக்கிறார். இருக்கிறாரே. சரி, அவன் தான் விட்டுருங்கோ. இந்த இளைய மகனா இருக்கப்படாதோ? வேல்முருகன், வடிவேல் முருகன், முருகப்பெருமான் இருக்கப்படாதா? செந்தூர் ஆண்டவன் சிவ சுப்பிரமணியன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன பெறுகிறாரோ? தன்குலத்திலே ஒரு பெண்ணை எடுத்தார். சரி, தெய்வானை, தெய்வ யானை. யானை இந்திரன் மகளாக பிறந்தாலே அமுதவல்லி சுந்தரவல்லி. சபாஸ். அவள் அழகாக ஒரு தாரத்தை ஏத்தாரு. அதோடு விடப்படாதா? என்ன செய்தார்? ஒன்னையும் கட்டி இவனையும் கட்டிட்டார். ரெண்டு, ஒண்ணுக்கு ரெண்டு. தெய்வ யானை வள்ளி கட்டி கொண்டு, சரி, குண்டிருக்கு இடமெல்லாம் குமரனாக இருக்கிறார். இருக்கிறார். மழை இருக்க இடமெல்லாம் ஆழ்மருகனாக வந்திருக்கிறார். அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஆண்டவனே பகவானே, ஆபத்துக்கு உதகாத பிள்ளை, அருமை பிள்ளை, அரும்பசிக்கு உதகாத அன்னம், அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், தரித்திரம் அறிந்து ஆளாத பெண்ணீரும், கோபத்தை அடக்கி ஆளாத வேந்தனும், குருவின் சொல் மொழிகளை கேளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தம், தீர்த்தமும், உப்பில்லா பண்டம். சப்புன்னு தான் இருக்கும். இந்த முகம் நாளதில் நாசிலாம் எப்படி இருக்கும், மூக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். பார்க்க விரும்ப பவுடர் போட்டணும், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. காலையில முகத்தை கழுவினா தான் தெரியும் அக்காவுடைய லட்சணம். கரிப்பான தூறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அக்கா எப்படி அழகுன்னு. முக லட்சணம் அப்பதான் தெரியும். அதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டாம். ஆபத்துக்கு உதகும்படி, அருமை பிள்ளை எனக்கு வேண்டும். அருமை பிள்ளை எனக்கு வேணும். நான் தொட்டிலிட்டு துணைக்கு ஒரு குழந்தை வேணும். துணைக்கு ஒரு குழந்தை வேணும். நம் மடியில் வைத்து விளையாட, மடியில் வைத்து விளையாட, மதல வர வேண்டும் என்றார். மடியில் வைத்து விளையாட, மடியில் வைத்து விளையாட, ஒரு மதலை செல்வம் வேணும் ஐயா. எனக்கு கணவன் இல்ல கண்மணியா, கடவுளை வேணும் ஐயா. மண்ணில் மணி குழந்தையா, மகத்தேவரை வேணும் என்றால் அந்த பகவானிடம் மதியிலே பார்வதி சொன்ன போதுதான் ஆண்டவன் அருளாடையே கந்தந்த குழந்தையதுதான் சக்தியே வேணுமா. காவிரிகள் நீராடினா சேர்வர்கள் செய்த நீராடி மாத்தொடுத்து அழகாக நம்பிக்கை உமையானவரை. ஆமா, என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணுகிறாளோ? ஆயிரங்கால் மண்டபம், மணி மண்டபம், அசையாத மணி விளக்கு. மணி விளக்கானது அந்த துண்டா மணி விளக்கு சுடர் விட்டு அழகா எரியுதம்மா. எரிகின்றதம்மா. மணி விளக்கு முன்னால் சென்று அம்மை அழகாத மங்கையை பார்வதி, பார்வதா தேவியானவரே, உன்னுடைய மேமுந்தாளி துயில் எடுத்து நீ முந்தி ஏந்தி இருந்தையானால், அவளை முந்தி ஏந்தி தவம் இருந்தையானால் நீ கேட்டாயே பிள்ளையானது கிடைக்கும். அது கிடைக்கும் என்று சொல்லுகிறாளே தாரம்மா, பொறுமையாரம்மா. சரி, கேட்ட பிள்ளை கிடைக்காது. அதுக்கும் புண்ணியம் பண்ணணும். ஆண்டவன் உள்ளார். ஆமா, ஆதி சக்தியான உமையால், உமையானவள் அந்த சக்தியிடத்தில் சொன்ன போது சக்தியான பார்வதி குழந்தையுடைய ஆசையால் எப்படி வருகிறாள்? எப்படி? காவிரியிலே வருகிறாள். புண்ணிய தீர்த்தம் ஆடுகிறாளே. அதாவது சரி, கர்மம் செய்தால், ஆமா, காசிக்கு சென்றால் சரி புண்ணியம் என்று சொல்வார்கள். பாவத்தை தொலைக்கணும், பாவநாசம் போக வேண்டும். ஆனா நம்ம நேரம் என்ன தெரியுமா? ஆமா, நம்ம கர்மத்தை தொலைக்கணும். காசிக்கு போனோம்னா சரி, காசியில கங்கையில தண்ணி இருக்காது, மண்ணெளி தான் தலையில போடணும். அப்ப பாவம் தீருமா? தீராது. பாவத்தை தொலைக்கணும், பாவநாசம் போனா இப்ப தப்பு செஞ்சா உடனே தண்டனை. ஆமா, அதான் உண்மை. சரி, நாம தவறு செய்தால் நாம தான் அதை அணிவிக்கணும். கண்டிப்பா. நம்ம பிள்ளை யாரையும் கெடுக்க கூடாது. நம்ம பேரன் சரி அவங்க அணிவிக்க கூடாது. ஆமா, நம்ம செய்த தவறுக்கு சரி நாமளே
தண்டனை உண்டு உண்டு உண்டல்லவா. அதனால அம்மா ஏய் குழந்தை வேணும் சிம்ம கிடைக்காது. புள்ள ஒண்ணே கிடைக்காது. அந்த 1000 மணிமண்டபம் அழகாக அசையாம மணிவிளக்கு இருக்கல்லவா இருக்கின்றது. மணிவிளக்கு முன்னால் மடியேந்திருந்த யானாள் முந்தியேந்தி இருந்த யானாள் கிடைக்கும் என்று சொன்ன போது பார்வதியால் வருகிறாள். எப்படி வருகிறாள்? குழந்தை உள்ள ஆசையால் கோலகளி பார்வதியால் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி? காவிரியில் வந்தல்லவோ 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 கங்கைகளை நீராடி நீராடினா கங்கையில் நீராடி நீராடி காவிரியில் வந்தல்லவோ 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 காவிரியில் நீராடி நீராடி கங்கையில் நீராடி 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 மாத்து உடுத்தாள் நீராடினால் நல்ல மாத்து உடுத்தாள் நெத்தியுடன் நம்மை வருவாள் நெத்தியுடன் நம்மை வருவாள் பட்டு நல்ல துயில் உடுத்தாள் பட்டு நல்ல நல்ல துயில் உடுத்தாள் பால் பாசி அணிவாள் பால் பாசி அமை அணிவாள் நெத்திக்குத்தான் திலகமிட்டாள் நெத்திக்குத்தான் திலகமிட்டாள் நேர்வழிக்கு மை தீட்டுகிறாள் நேர்வழிக்கு மை தீட்டுகிறாள் அண்ணன் போல் நடை நடந்து ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தியான பார்வதியால் பார்வதியா அண்ணன் போல நடை நடந்து ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா அண்ணன் போல் நடை நடந்து அம்மையாத பார்வதியால் வருகிறாள் ஐயா. சின்ன இடை சிங்கார நடை நடையோடு வருகிறாள். அண்ணன் போல் நடை நடந்து கொண்டு இளம்பிகையால் பார்வதா தேவியானவள் வருகிறாள். 1000 மணி மண்டபம் அல்லவா? ஆமா வருகிறாளே. அந்த மணி மண்டபம் முன்னாலே மங்கை அவள் வாரா ஈசனை தாரினை ஏந்திரை வாரா 1000 மண்டபம் அசையாத மணி விளக்கு அந்த மணி விளக்கு சுடர் ஒளிவின் முன்னாலே மண்டி போட்டு அமருவாள் மண்டி போட்டு அமருவாள் மங்கை பார்வதியா மண்டி போட்டு அமருவாள் பார்வதியா கிரைண்டர் சுத்துதியா டாரஸ். இது நமிதா கிரைண்டர். ஆமா அது ஐயா. ஆமா அப்படி அழகாக அம்மை பார்வதா தேவியானவள் ஓடோடி வருகிறாள். வருகிறாளே. மண்டி போட்டு அமர்ந்து கொண்டு முந்தி தவம் இருக்கின்ற போது முக்கண்ணனுடைய அருளால் கிருபையினாலும் அந்த பார்வதிக்கு தெரியாமல் ஆண்டவனுடைய கலை உருமாறி கொண்டு சிவனுடைய அருளாலே அந்த சிவபெருமானுடைய கிருபையினாலும் தூண்டாத மணி விளக்கிலே என் அம்மை அழகாக முந்தி இருக்கின்ற போது அழகாக முத்து போல் 3 சுடரானது அப்படி முந்திகளை முழு விழுகிறது. விழுந்தது அல்லவா? சுடர் விழுந்ததல்லவா? சரி கூட்டி பிடிக்கிறார். ஆமா கோலகலி பார்வதியான் கொண்டு அணைத்து கொண்டு சேர்த்து மடியோடு மடி அணைத்து கொண்டு மங்கை வருகிறாள். எப்படியோ ஆதிவள்ளி கைலாயமலை அழகாக வந்து அந்த தங்கி மறு உதயம் அடுத்த நாள் காலையில் அந்த சுடர் அபுத்து அப்படி பார்க்கிறாளே. பார்க்கின்ற போது எப்படி இருக்கிறது? முண்டமாக இருக்கிறது. முத்து போல விழுந்த சுடர் போல விழுந்த சுடர் போல இருக்குதையா காலும் இல்ல கையும் இல்ல
தெரியலையே பிள்ளையாக தெரியலையே பேமுண்டம் போல் இருக்குதையா முண்டம் போல இருக்குதையா வாய்கள் இல்லையே வயல்கள் இல்லை வாய்த்த சிரசு ஒன்றும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லையா முழு முன்னமாக உருளுகிறது ஆமா உருண்டு திரண்டு இருக்க இதை வச்சு என்ன செய்ய கையில்ல கால் இல்லையே கண் மூக்கு செவி வாய் ஒண்ணும் இல்ல எங்கெங்க எது எது இருக்கணுமோ அது சுத்தமா இல்ல இல்லல்ல ஆமா இல்ல முன்னம் போல் இருக்கிறது இருக்குது அப்பதான் கண்டாய் சுவாமி என்ன என்ன நான் கொஞ்சம் விளையாட குழந்தை கேட்டா நீங்க இப்படி முண்டத்தை தந்திருக்கீல இது அம்மானு கூப்பிடுமா இல்ல அப்பான்னு தான் கூப்பிடுமா மச்சானு கூப்பிடு மம்மி சரி டாடி ஆமா அப்படியே கூட பிள்ளை வரும்ல ஆமா அப்பதான் பார்த்தேன் அம்மா என்ன என்ன நீ கேட்ட பிள்ளை என்ன பிள்ளை கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டாய் அதனால அஞ்சாத மயங்காதே அது இப்படி சற்று நேரத்தில் உனக்கு ஒரு பிடித்து தருகிறேன் 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 அம்மா அப்படின்னு ஆண்டவனோட அருளால் கிருபையால் பகவானோட அருளால் யார் அழைக்கிறார் யார் யாரை அழைத்தார் பிரம்மனையும் அழைக்கிறார் அழைத்து ஏ பிரம்மதேவா இங்க வாயா ஆமா வாரும் ஐயா எங்கயா போனேன் சரி உன் கை வண்ணத்தை இப்ப காட்டு காட்டும் காட்டும் அந்த பிரம்மனை அழைத்து ஒரு குழந்தை பெண்ணாகவும் ஆமா 2 குழந்தை ஆணாகவும் 2 குழந்தை ஆணாகவும் உருபிடித்துக் கொண்டு உருபிடித்து தருவாய் என்ற ஆண்டவன் சிவனாருடைய அருளால் சொல்ல சொல்லுகின்ற வேளையில் அந்த பிரம்மன் எடுக்கிறார் அல்லவா என்ன 3 முன்னங்களை கையில் எடுத்து ஒரு குழந்தை அழகான பெண்ணு 2 குழந்தை ஆணாக படைக்கிறான் ஆமா 2 குழந்தை ஆமா ஆணாக படைத்து அழகான ஆண் குழந்தை முத்து போல படைக்கிறான் ஐயா அந்த முத்து போல ஆண்டவனுடைய அருளால் கிருபை நாடும் அவர் கை வகுந்த நல்ல கால் வகுந்த கை வகுந்த நல்ல கால் வகுந்த கண்மூக்கு செவி கொடுத்த கண்மூக்கு செவி கொடுத்தால் வாய் படைத்தால் வயல் படைத்த வாய் படைத்த வயர் படைத்த வைத்ததொரு பிரம்மனே முக்கு வைத்த முகம் வைத்த 3 குழந்தையாரே ஒரு குடித்த பிரம்மனே அந்த ஒரு குடித்த குழந்தையார் ஆதிசக்தி அருளா ஆலையா சக்தி அது கொடுத்த நேரமா சிவன் அருளாலே அந்த ஜீவனை கொடுத்த நேரம் கூவா கூவா என்று கூவா கூவா என்று போடுதையா கூவா என்று கூவா கூவா என்று நல்ல குழலோசை போட்டிடுமா சத்தம் போடுதையா அந்த குழந்தை உள்ள சத்தம் கேட்டா அந்த கோலகுளி பார்வதியா அது கோரி எழுப்பா அந்த கொஞ்சி மகிழுவாடா வாதி கையிலே எடுத்து முத்தம் விட்டால் சேர்த்து கையில் எடுத்தால் சேர்த்து கையில் எடுத்தால் திருமுகம் பார்ப்பாளா சேர்த்து கையில் எடுத்தால் சேர்த்து நல்ல கையில் எடுத்தால் பாடா வாரி கையில் எடுத்தால் வாயோடு முத்தமிடுகிறாள் வாய்கோடு முத்தமிடுகிறார். ஆமா சேர்த்து அணைத்தாள் அல்லவா குழந்தை விட முகத்தை அப்படி உற்று பார்க்கிறாள். ஆஹா என்ன அழகு, என்ன ஒரு அற்புதம், ஆஹா என்ன ஒரு அழகு, ஆமா என்ன ஒரு அழகான சிங்காரம், என்ன ஒரு ஒய்யாரம். சரி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு ஆண்டவன் அழகான குழந்தையை தந்தார் என்று வாரி கையில் எடுத்து வாய்கோட முத்தமிடுகிறாள். கோரி கையில் எடுத்தால் கொடுங்கையோடு சேர்த்து அணைக்கிறாள். அப்படி சேர்த்து அணைக்கிறாள். அணைத்து கொண்டு பிள்ளல்ல ஆமா ஆசை இருக்கத்தானே செய்யும்.
ஆ. மாங்கனி ஆஹா. 1க்கு 3 4 சாப்பிட்டா கூட திகட்டிரும். ஆனா பிள்ளைக்கனி பிளாக் பழம் ஆ அதையும் அப்படிதான். சரி. ஒரு 10 பழம் சாப்பிடலாமா? ஆமா. அவதுக்கு மேல சாப்பிட முடியாது. வாழைப்பழம் தெவட்டிரும். அதுவும் திகட்டிரும். ஏத்தம்பழம். ஆனா பிள்ளை ஆமா. என்பது சரி. அது தெவட்டாத கனி அல்லவா? கனி கனி அல்லவா? அந்த கனி எந்த பிள்ளையை கண்டாலும் சரி. அந்த பிள்ளை தொட்டு தூக்கணும், ஆமா. அது கொஞ்சணும், மகிழனும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆசை கொடுத்துரும். கொடுக்கும் கொடுக்கும் அல்லவா? நம்மளை கண்டு சிரிச்சா போதும். சரி. வாடா ராசா, வா வா மகனே, அம்மா அம்மா ஆமா அப்படி சொல்லுகிற அளவு தானே பிள்ளை செல்வம். பெரிய செல்வம் அல்லவா? அந்த பிள்ளை செல்வத்தை கண்டவுடனே அம்மை பார்வதா தேவி தேவி தேவியானவள் சுவாமி என்ன இந்த பிள்ளைக்கு உங்க திருவாய் மலர்ந்து ஒரு பேராம ஷூட்டுங்க, நல்ல பேரா கொடுங்க. பிள்ளைக்கு பேர் கொடுத்தா தானே அழைக்க முடியும். காதுக்கு இனிமையா, காதுக்கு இனிமையா தேனு கொடுத்துருமா? தேனு தவட்டாத தேனு கொடுத்துருங்க. சீனி சக்கரை காதுக்கு இனிவா. இனிவா பேரு பேர் கொடுக்கனா ஏ இனியா. சரி. இனிப்பு குட்டி தவக்கா. அக்காலத்தில் எல்லாம் பேர் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? என்ன என்ன நம்முடைய மூட்டன், சரி, முப்பாட்டன், முப்பாட்டன் பேரன், ஆமா, தாத்தா, சரி, அவங்க பேரை சேர்த்து கொடுப்பாங்க. கொடுப்பார்கள். இல்ல அப்படி இல்லன்னா குலதெய்வம் பேரு. இந்த மாதிரி குலதெய்வம் எம்மாய குலத்தை எசக்கி அம்மா எசக்கி அந்த ஒரு எழுத்தை சேர்த்து இனிஷா இனியா சரி அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஆமா. சொடல அப்படின்னு பார்த்தா சுரேஷ், ஆமா, எப்ப சுரேந்தர், ஆமா, எப்பா எப்பா சூப்பி, சுந்தர், சூப்பி அப்படின்னு பேர் கொடுப்பாங்க. ஆனா இப்போ புள்ள பாருங்க என்ன பேருனே தெரிய மாட்டுக்கு, வாயிலே நுழைய மாட்டுக்கு. ஆமா. கண்ட கண்ட பேரெல்லாம் கொடுக்காங்க. மனிஷா கோயிரலா, சரி, ஷில்பா சிட்டி, ஹன்சிகா மோத்வானி. என்னப்பா ஹன்சிகா மோத்வானி. எப்ப வாயிலே நுழைய மாட்டுக்குப்பா. ஆமா. சோனாலி பிந்து பிந்து ஒரு சோழியை பார்த்து நீ போ. என்ன பேரு கொடுக்க தெரியலே. தெரியல சாமி. பேர் கொடுத்தா நல்ல பேரா கொடுக்கணும். என்ன எப்படி பேசுற அப்படி பேசு. ஏன்னா பேர் என்பது ஆமா ஒரு மனிதனுடைய அது புகழ். பேர் வந்து எல்லாத்துக்கும் அமையாது. அந்த பேர் எல்லாத்துக்கும் அமையாது. அமையாது அமையாது. சரி. அந்த அருமை பெண்ணால் பெண்கொடியானவள் என் அம்மை பார்வதா தேவி தேவி தேவியானவள் அல்லவா? பகவான் சொன்ன போது பகவான் அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கதா தெரியுமா? என்ன பேர் கொடுக்கிறாரோ? அழகான தூண்டாத மணிவிளக்கில் சுடர் ஒளிவளை வந்து பிறந்திருப்பதனால் பிறந்ததாலே அதுவும் பெண்ணாக பிறந்திருக்கிறாள். இருக்கிறாள். அவ பெண்ணாக பிறந்ததினால் ஆமா அவ பெண்ணாக பிறந்ததாலே அவ பெண்ணாக பிறந்ததாலே தேட்சியமாய் வேறு சுடர் ஒளிவில் பிறந்ததாலே குலத்தாங்கர சுடலை ஐயா செக்கடி மாட சுவாமியா செக்கடி சுடலை ஐயா செக்கடி சுடலை ஐயா என்று பேராமம் கொடுப்பாரா செக்கடி சுடலை ஐயா செக்கடி சுடலை ஐயா பேராமம் கொடுப்பாரா குண்டம் போல பிறந்ததா மாயாண்டி முண்டன் என்று மகாதேவன் அருளா நாமம் கொடுப்பாரா அந்த பேரிட்ட குழந்தைகள் அம்பிகை பார்வதியா அந்த குழந்தைகளை கண்டா அம்பிகை உமையவளா பாலமரம் ஊட்டினார்